இன்னைக்கு கர்த்தர் உங்களை, என்னை, நம்மை எதற்காக இந்த சபையில கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுக்காக கர்த்தர், நீ எங்கேயோ இருந்த ஒரு ஆள், குப்பையில கிடந்திருக்கலாம், புழுதியில கிடந்திருக்கலாம், குடிகாரங்களா இருந்திருக்கலாம், விபச்சாரக்காரங்களா இருந்திருக்கலாம், பாவியா இருந்திருக்கலாம், பரதேசியா இருந்திருக்கலாம், தெய்வத்தை அறிஞ்சவங்களா இருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம், வேற சபைகள் இருந்திருக்கலாம். ஏன் நம்மளை இங்கே கொண்டு வந்தாரோ அதுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தருவார். அதை நீங்கள் விசுவாசித்து இந்த கூட்டத்தின் முடிவுக்குள்ள நீங்கள் அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரோகராமையும், நிக்கோனராமையும், தீமோனையும், பர்மனாவையும், யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆதி அப்போஸ்தல கால சபையில இருந்த 7 வெளியேற பெற்ற விசுவாசிகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். 7 தேவனுடைய பிள்ளைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இவர்களுக்கு எப்படி இவருடைய வாழ்க்கை இந்த அளவு மாறி இருந்தது? அப்போஸ்தலர்கள் பந்தி விசாரிப்பை செய்ய முடியாது என்று ஒதுங்கின பின்பு அந்த ஸ்தானத்திற்கு ஒரு 7 பேரை தெரிந்தெடுக்கிறார்கள். இந்த 7 பேருக்கு 5 விதமான குணாசீலங்கள் அமைந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பரிசுத்த ஆவி, 2வது ஞானம், 3வது நற்சாட்சி பெற்றவர்கள், 4வது விசுவாசம், 5வது வல்லமை. இந்த 5 அனுபவங்கள் இருந்தபடினால் இவர்கள் அன்றைக்கு இருந்த விசுவாசிகளில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். இந்த 5 அனுபவங்களும் முக்கியமாக பரிசுத்த ஆவியில் நிறைவு, அது அவருடைய வாழ்க்கையை மிகவும் தெய்வீகமாக மாற்றி இருந்தது. அதனாலதான் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காகத்தான் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவி எல்லா சபையில உள்ள எல்லாருமே பெற்றிருக்கிறார்கள். உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ பெற்றுக் கொள்ளுகிறார்கள். வீட்டில் ஜெபிக்கும் போது கிடைக்குது, சபைகளில் ஜெபிக்கும் போது கிடைக்குது. ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவுங்கிற ஒரு தன்மை இருக்கிறது. ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்கள் அந்த அனுபவத்தை ஒரு சிலர் பெற்றவர்களாக இருக்கலாம், நல்லது. ஆனால் பெறாதவர்கள், அது ஊழியர்களோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை நீங்க வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு பிள்ளைகள்லாம் ஆவியில் நிரம்புறதை பார்த்துட்டு போயிடக்கூடாது. இல்ல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அதனால விசுவாசிகள் தான் ஆவியில் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறக்கூடாது. ஊழியக்காரங்க, நானும் கூட்டத்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவு அவசியம். இந்த நிறைவு இந்த 7 பேரையும் எப்படி மாற்றி இருந்துச்சு? நான் நேற்ற மாதிரி 5 நிமிஷம் தான் சொல்ல போறேன். அதுக்கு பிறகு டைம் ஃபுல்லாவே ஆவியானவருடைய நேரம், நாம் அதை எடுக்கக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு ஸ்தேவானை இரத்த சாட்சியாய் மாற்றினர். நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கு. ஆனா மொழிபெயர்ப்புல, மூல மொழிபெயர்ப்புல எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனை கிறிஸ்துவின் அன்பில் நிறைய வைத்து அவனை இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக மாற்ற முடியும்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு மாத்திரம் தான் முடியும். சும்மா ஏதோ பரிசுத்த ஆவி பெற்றுட்டு சும்மா அப்படி கை காலில் ஷேக் பண்ணிட்டு அப்படி எந்திரிச்சு போறவங்க, வெளியே போயிட்டு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் பண்ணிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியா மறிக்க முடியாது. ஸ்தேவான் அப்படின்னு சொன்னா ஜெயத்தின் கிரீடம்னு அர்த்தம். ஜெயத்தின் கிரீடம். பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவன் ஒரு முதல் இரத்த சாட்சி. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு சபையில முதல் கல்லெறிபட்டு முதல்
ஜீவனுள்ள இரத்த சாட்சியா அப்படியே ஜீவனை பானபலியாய் வார்த்ததுல முதல் ஆள் யாரு? ஸ்தேவான். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு அநேகருக்கு தரப்போகிறார். நீங்க அப்படியே கர்த்தருக்காக நின்று ஜீவனை கொடுப்பீங்க. அந்த பரிசுத்தாவின் நிறைவு, ஞானத்தின் நிறைவு, விசுவாசத்தின் நிறைவு, வல்லமையின் நிறைவு அவர்களை நற்சாட்சி உள்ளவர்களாய் மாற்றி வைத்திருந்தது. உங்களை எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தேவைன்னு பாருங்க. நீங்க எங்கேயாவது ஃபேனை பார்த்து, ஓரம் பார்த்து, பில்லர் பார்த்து, சந்து பார்த்து உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா அபிஷேகம் அந்த பில்லர் பார்த்து, அந்த சந்து பார்த்து, நீ எங்க இருக்குன்னு உன்னை தேடி என்ன செய்யும்? வரும். ஏனென்றால் உனக்குள்ள இன்னைக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவை தந்து உன்னை இரத்த சாட்சியாய் மாற்ற போகிறார். இந்த 21ஆம் நூற்றாண்டின் சபை, 1ஆம் நூற்றாண்டின் சபையில அவன் ஒரு இரத்த சாட்சி. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நீ ஒரு இரத்த சாட்சியாய் மாற பரிசுத்தாவியின் நிறைவு அப்படியே இறங்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்புல, நரம்புல, ஊனுல, சதையில, ரத்தத்துல, மயிர்ல, தோல்ல ஃபுல்லா இறங்கணும். நேத்து சொன்ன இல்லையா, தலையில ஊத்தி தாடியில வடிஞ்சு அது அங்கியில இறங்கினது. இன்னைக்கு அப்படி இல்ல, உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்பு, நரம்பு, ஊனு, சதை, ரத்தம், மயிர், தோல் ஃபுல்லா இறங்கணும். அப்படி இறங்கினா நீ இரத்த சாட்சியாய் அப்படியே கர்த்தருக்குன்னு ஜீவனை கொடுப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்க முன்னால அப்படியே இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பாங்க. ஸ்தேவான், அவன் ஜெயத்தின் கிரீடம். இரண்டாவது ஆளு பிலிப். நான் இந்த 7 வரையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ தேவனிடத்திலிருந்து பெற்று நீங்க அந்த அனுபவத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். பிலிப், அவன் ஜீவனுள்ள சாட்சி. ஒருவன் இரத்த சாட்சி. இரண்டாவது உள்ள ஆள் யாரு? அவனை குறித்து சொல்லி இருக்கிறது உதவிக்காரன். அவனுக்கு பெயருக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு அர்த்தம் உதவிக்காரன். நீ இந்த சபைக்கும் ஆண்டோடைய நாமத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் நீ உதவிக்காரனா நிக்கணும். கர்த்தர் உன்னை அதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையில வந்து நீ இரத்த சாட்சியா மரிக்கணும். இரண்டாவது, இந்த உலகத்துல நீ இருந்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிக்கணும். பிலிப்பை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண விசுவாசின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அவனுக்குள்ள இருந்ததான தேவனுடைய வல்லமை அளவிட முடியாத சக்தி, அவனுக்குள்ள இருந்ததான அந்த ஜீவனை நாம் வேதத்துல படிச்சு பார்த்தா மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அவனை மாதிரி ஒரு வல்லமையுள்ள மனுஷனை சாதாரணமாக பார்க்க முடியாது. அந்த அளவு அப்போஸ்தலர் நடபடிகள்ல 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 6-7 வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அவனுக்குள்ள இருந்தது அந்த பரிசுத்தாவின் நிறைவு இருந்ததுனால அந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்களை குணமாக்கினது, பிசாசை துரத்தினது, அற்புத அடையாளங்களை அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து நடப்பித்தார். அவன் இந்த ஊழியத்துல உதவியாக ஒரு தூண் போல நின்றான். அந்த ஊழியத்திற்கு தோள் கொடுத்த ஒரு மனிதன். ஆரம்பகால சபையில அவன் ஒரு தூண், அவன் ஒரு உதவி ஊழியர். ஒவ்வொரு விசுவாசியும் உதவி ஊழியர்கள். இன்னும் சொல்ல போனா அவன் ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அவனுக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 4 பெண் பிள்ளைகளும் கன்னியாஸ்திரிகள். 4 பேரும் அருமையான தீர்க்கதரிசிகள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை. அவன் சாதாரண ஒரு தேவனுடைய பிள்ளை போல காணப்பட்டாலும் அவனுடைய குடும்பத்தை அவன் அருமையாய் பராமரித்து வந்த ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 21:9. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அவனுடைய பிள்ளைகளை பத்தி சர்டிபிகேட் பைபிள் சொல்லுது. தீனால பத்தியும் பைபிள் சொல்லுது, சர்டிபிகேட் கொடுக்குது. அவ வெளியே போனால் வாழ்வை இழந்தாள்னு சர்டிபிகேட் இருக்கு. ஆனா பிலிப்புடைய 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் கன்னியாஸ்திரிகள், 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகள். ஒரு அருமையான ஆவிக்குரிய குடும்ப தலைவன். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியின் நிறைவு. நீங்க உங்க பிள்ளைகளை மேனேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க பரிசுத்த ஆவியின் நிறைவுல பெற்றோர்கள் இருந்து பாருங்க.
உங்க ஃபேமிலி ஆவியானவர் அருமையா லீட் பண்ணுவார். சரியான ஒரு பரிசுத்தாவியின் நிறைவுக்கு நீங்க பெரியவங்க இடம் கொடுக்கணும். வயசு போன உடனே அபிஷேகம் குறையக்கூடாது. வயசு போக போக அபிஷேகம் கூடணும். நீங்க உட்கார்ந்து அப்படியே பழைய விசுவாசி சீனியர் விசுவாசிலாம் போஸ்டிங் எல்லாம் கிடையாது இங்க யாருக்கும். நாம அபிஷேகத்துல நிறைஞ்சு பூரணத்தை சந்திச்சு எப்படியாவது ஆண்டோடைய முகத்தை போய் பார்க்கணும். அதுதான் முக்கியம். சபையில கடந்து குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க பரிசுத்தாவின் நிறைவுல வந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தெய்வீகமாய் மாற்றப்பட்டு அவன் ஜீவனுள்ள சாட்சி. அவன் ஜெபிச்சான்னா உடனே சோகம் கிடைக்கும். அவன் ஜெபிச்சா அவன் தொட்டான்னா அற்புதம் நடக்கும். சப்பானி என்ன, திமிர்வாதக்காரன் என்ன, பிசாசு என்ன, எல்லாம் ஓடும், எல்லாம் சுகமாகும். அதுக்கு காரணம் பரிசுத்தாவியின் நிறைவு. மூன்றாவது உள்ள மனுஷன் பேரு நீங்க பைபிள் அது பிறகு பார்க்க முடியாது. 4வது ஆளையும் பார்க்க முடியாது, 5வது ஆளையும் பார்க்க முடியாது, 6வது ஆளையும் பார்க்க முடியாது, 7வது ஆளையும் பார்க்க முடியாது. ஆனா அவங்க சபைக்குள்ள இருந்து தெய்வீகமாய் தங்களை மறைத்து வாழ்ந்தவர்கள். வெளியவே வரமாட்டாங்க. ஒருத்தர் ரத்த சாட்சியா எல்லாரும் முன்னாலையும் மறிச்சான். இன்னொருத்தன் ஜீவனுள்ள சாட்சியா எல்லாருக்கும் முன்னாலையும் வாழ்ந்து காட்டினான். இன்னும் 5 பேரு சபைக்குள்ள மறைந்து அப்படியே ஜீவனை சத்தியத்துக்காக கொடுத்தவர்கள். அதுல ஒன்று 3வது ஆள் பிராகோர்னு ஒரு பேர். அவனுடைய பெயர் பிரோகோர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயத்தம் என்று அர்த்தம். ஒரு டான்ஸுக்கு முன்னால இல்லாவிட்ட ஒரு ப்ரோக்ராமுக்கு முன்னால என்ன செய்வாங்க? ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க, ஒரு ஆயத்தம் பண்ணுவாங்க, ஒரு ரிகர்சல். எப்பொழுதுமே ஒரு விசுவாச போராட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஊழியத்துக்கு எனி டைம் ஆயத்தமா இருக்கணும். இப்ப நீங்க மிலிட்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா, போலீஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த டியூட்டி டைப் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எனி டைம் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. நான் ஒரு நாள் சென்னையில கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு விஷயமா போயிருந்தேன். சென்னை சிட்டி கமிஷனர் ஆபீஸ்க்கு. அங்க போனா ஒரு 100 போலீஸ் பஸ் நிக்குது, ஒரு 25 சுமோ நிக்குது, எல்லா வண்டியும் ரெடியா நிக்குது. ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் டியூட்டி டைம்ல இருக்காங்க. எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு ஒரு 2000 போலீஸ்காரங்க அங்க யூனிஃபார்ம் போட்டு லேடிஸும் ஜென்ஸும் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு உத்தரவு வந்தா என்ன செய்வாங்க? போவாங்க. எனி டைம் ஆயத்தம். ஒரு தேவனுடைய பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா ஒரு ஊழியத்துக்கு உன்னைய கூப்பிட்டா போதும், தட்டி விட்டா போதும். பிலிப்பை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, அனாந்தர முகமாய் போன்னு. எங்க அனாந்தரமா? அது எங்க இருக்கு அப்படின்லாம் என்ன செய்யல, கேட்கல. இல்லையா ஆண்டவரே, 4 பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்றது அப்படிலாம் யோசிக்கல. அவங்க எல்லாம் ஆரம்ப கால விசுவாசிகள். அந்த பரிசுத்தாவின் நிறைவு ஆவியானவர் சொல்ற ஃபர்ஸ்ட் தூதன் சொல்றான், நீ போ. உடனே புறப்பட்டான். அடுத்து ஆவியானவர் வர்றாரு, அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். எனி டைம் ஆயத்தம். பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா எந்த நேரத்திலையும் உனக்குள்ள ஒரு ஆயத்தம். ஊழியத்துக்கும், பாடுபடுறதுக்கும், மரிக்கிறதுக்கும், நிக்கிறதுக்கும், செய்யறதுக்கும், எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் உனக்குள்ள இருக்கும். ஒரு எப்பவுமே நீ ஒத்திகை பார்த்து ஆயத்தத்திலே இருந்துகிட்டே இருப்ப. இதுதான் பரிசுத்தாவின் நிறைவு உனக்குள்ள வரும்போது நடக்கிற 3வது காரியம். ஒன்று, உன்னை இரத்த சாட்சியா மரிக்க வைக்கும், உன்னை ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தும். 3வது, எதற்கும் ஆயத்தம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களில் தரித்துக் கொள்ளுங்கள், தொடுத்துக் கொள்ளுங்கள். எனி டைம் எதுக்கும் ரெடியா இருக்கணும். இதுதான் பரிசுத்தாவியின் நிறைவு ஒரு மனிதனுக்குள்ள நடப்பிக்கிற 3வது மகத்தான செயல். 4வது நிக்கானோர் அப்படின்னு சொன்னா வெற்றி வாகை சூடினவன் அர்த்தம். தோல்வி அவனுக்கு கிடையாது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அபிஷேகத்தில் இருந்துட்டு அவன் தோத்துட்டான்னா எது தோத்ததுன்னு அர்த்தம்? அபிஷேகம் பெற்று ஒரு ஆள் தோத்துட்டான்னா யார் தோத்தான்னு அர்த்தம்? அபிஷேகம் தோற்று போனதுன்னு அர்த்தம். அபிஷேகம் தோற்று போகுமா? அபிஷேகம் எப்படி தோக்கும்? ஆவியானவர் தோற்றதே கிடையாது. எங்கெல்லாம் வெள்ளம் போல சத்துரு வர்றானோ அங்கெல்லாம் ஆவியானவர் என்ன செய்வாரு? கொடியேற்றுவார். வெற்றி வாகை சூடுகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஜெயம் சிறந்தவன் அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல இந்த நாட்களில அவன் ஜெயிக்கக்கூடியவனா இருக்கணும். நீ ஒரு ஜெயிக்கக்கூடிய குதிரையா இருக்கணும். யோபுவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த சைடுல சாத்தான், இந்த சைடுல கர்த்தர். 2 சைடுல 2 பேர் நிக்கிறாங்க. சாத்தான் சொல்றான், இவன் தோத்து போயிடுவான், இவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்து பாருங்க, இவன் தோத்துருவான். கர்த்தர் என்ன சொன்னாரு?
நான் அழைச்சிருக்கிறேன், வேறு பிரிச்சிருக்கிறேன். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகின மனுஷன். அவன் தோற்று போக மாட்டான். அவன் தன் உதடினால் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்றார். அடிச்சு பேசுறார். தன்னுடைய குதிரை ஜெயிக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. யோபுங்கிற குதிரை என்ன செய்யும்? ஜெயிக்கும். அதனாலதான் அவனுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். என்ன நடந்துச்சு? ஜெயிச்சிட்டான். அப்ப அவன் வந்து சொன்னா, ரெண்டாவது ஒரு சான்ஸ், இப்போ உங்க குதிரை ஜெயிக்குதா தோக்குதான்னு பாக்குறேன். என்ன அவனு தொட்டு பாருங்க, முழுவது சரீரம் எல்லாம் போட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்குங்க, அவன் என்ன அவன் மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ரெண்டாவது ட்ரிப்பு மொத்தமா போட்டு வாதிச்சு எடுத்தான். அப்பவும் இந்த குதிரை என்ன செஞ்சது? ஜெயிச்சது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பத்தி ஆண்டவர் அப்படித்தான் நம்பிக்கையில நான் ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவேன் சொல்லித்தான் நம்மளெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எத்தனை தரம் தோத்து ஆண்டவரை அவமானப்படுத்திட்டீங்கன்னு தெரியல, எத்தனை தரம் நம்ம தோத்து ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோம் தெரியல, எத்தனை தரம் சிலுவையை தூரத்துக்கு போட்டு நம்ம ஓடி வந்துட்டோம் தெரியல. ஆனால் நிக்கானோர்னு சொன்னா ஜெயம் சிறந்தவன், வெற்றி வாகை சூடுகிறவன். இந்த ஜெயிக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டச்சிங் வருது, அவன் அந்த டேப்பை தொட போறான்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் கை காலில் அணிஞ்சிடும், கை தானாவே வைத்திருவான் ஜெயிச்சிடறன்னு சொல்லி. நீ ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க born to fly, பறக்க பிறந்தவன். அதுபோல நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னுடைய பிறப்பே ஜெயத்தின் பிறப்பு தான். என்னடா உனக்குள்ள இருக்கிற வித்து அழியாத வித்து, ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன். நீ அப்படியே முடங்கி எங்கிட்டாவது சந்து பொந்துல போய் உட்காரக்கூடாது. நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ முன்னால வந்து நிக்கணும், முதலிடத்தை நீ பார்த்து கொள்ளணும், விடக்கூடாது. நிக்கானோர்னு சொன்னா ஜெயம் சிறந்தவன். அவன் தோற்றே போக மாட்டான், அவனுக்கு தோல்வியே கிடையாது. அபிஷேகம் பெற்றுட்டு அவன் தோத்து போவானா? நீங்க பைபிள்ல ஃபுல்லா வீட்டுல போய் உட்கார்ந்து நல்லா படிச்சு பாரு. தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தாரு. முதல்ல ஒரு அபிஷேகம், ரெண்டாவது வீட்டுல ஒரு அபிஷேகம், பிரதர்ஸ் மத்தியில அபிஷேகம், எப்ரோன்ல அபிஷேகம், எருசலேம்ல அபிஷேகம், திருப்பி இன்னொரு இடத்துல சொல்றான் யாக்கோபின் தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றான். ஆனா நீங்க எந்த யுத்தத்திலையும் பாருங்க, அவனுடைய பெர்சனல்ல அடி வாங்கினே தவிர அவன் யுத்தத்துல ஒரு யுத்தத்துல என்ன செஞ்ச கிடையாது, தோத்ததே கிடையாது. அந்த அளவு அவனுடைய அபிஷேகம் அவனை பாதுகாத்தது. அதனால இந்த அபிஷேகத்தின் நிறைவு ஒருவனை ஜெயாலியாய் மாற்றுகிறது. ஐந்தாவது தீமோன். அவனுடைய பேர் தீமோன். தீமோன்னா வேல்யூபிள், மதிப்பு வாய்ந்தவன். அபிஷேகம் உன்னை வந்து ஒரு உன்னதமான என்ன மாதிரி மதிச்சு வச்சு. உனக்கு மனுஷன் மண்ணையை மதிக்க மாட்டான், ஆனா தேவன் உன்னை மதிச்சு வச்சிருக்கிறார். ஒண்ணுமே இல்ல. தாவீதை வந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாம் எதுக்கு இங்க வந்த, ஏன் வந்த, போ, உன் இருதயத்தின் அகங்காரம் தெரியும், நீ ஆட்டை விட்டு வந்துட்ட, ஓடு ஓடு வீட்டுக்கு ஓடு, இப்படித்தான் அவங்க பிரதர்ஸ் நாய் விரட்டின மாதிரி விரட்டினாங்க. ஆனா கர்த்தர் அந்த குடும்பத்துல அவனை தான் அபிஷேகம் பண்ணி நிறைவு கொடுத்து அவனைத்தான் அந்த குடும்பத்துல யாரா மாத்தினாரு, மதிப்பு வாய்ந்தவனாய் மாற்றினார். அபிஷேகம் பெற்றாலே பரிசுத்தாவின் நிறைவு உன்னை ஒரு வேல்யூபிள், விலையேற பெற்றவனாய் மாற்றக்கூடியது. அபிஷேகத்துல நீங்க நின்னீங்கன்னா போதும், அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டீங்கன்னா போதும். நிறைஞ்ச அந்த உங்களுக்குள்ள நிறைஞ்சு வழியணும். பேதுரு அப்படி நடந்து போறாரு, அந்த அபிஷேகத்தின் நிறைவு அவன் நிழல் பட்டா சுகம் கிடைச்சது. பாஸ்டர் ஆல்வின் அவர்கள் கூட்டம் நெருக்கடியில கார்ல ஏறினா காரை தொட்டவனுக்கெல்லாம் சுகம் கிடைச்சது. அந்த அளவு அபிஷேகத்தின் நிறைவு அவங்களுக்குள்ள இந்த பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது. தீமோன் என்று சொன்னால் மதிப்பு வாய்ந்தவர். நீ குப்பையில கிடந்திருக்கலாம், கர்த்தர் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவார். நீ புழுதியில கிடக்கலாம், கர்த்தர் உன்னை ஆளுகையில கொண்டு வருவார். நீ சிறைச்சாலையில் இந்த கூட்டத்தில் கிடந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அதனால நீங்க இப்ப தற்போதைய நிலவரத்தை பார்த்துட்டு ஒருத்தனும் மதிக்கல, ஒருத்தனும் நம்மளை கண்டுக்கல, ஒருத்தனும் நம்மள இல்ல, யாரும் மதிக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவாரு. அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, யோசேப்ப போத்திபார் மனைவி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி கவுத்தி விட்டா. போத்திபாருக்கு ஞானம் இல்ல, அவன் வந்து மனைவி பேச்ச கேட்டு இவனை கொண்டு வந்து பனிஷ் பண்ணிட்டான். எத்தனையோ வருஷம் சிறைச்சாலையில கிடந்தான். அவனுக்கு வேற வழியும் கிடையாது. அவன் ஒரு அநாதை மாதிரி. அவனுக்கு தாய் தகப்பன், அவனுக்கு ஜாமீன் எடுக்க ஆள் கிடையாது. அண்ணன் தம்பி 10 பேர் இருந்து ஒருத்தனும் வந்து உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் அவனை தூக்கி கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்து விடும்போது ஒரு புக்ல ஒரு சரித்திர இது சொல்றான். யோசேப்பு வந்து நிக்கிறான், அந்த விளக்கம் எல்லாம் கொடுக்கிறான். விளக்கம் கொடுத்த உடனே பார்வோன் அவனை 2வது அதிகாரியா மாத்திட்டான். 2வது அதிகாரியா மாத்திட்டு உடனே அனௌன்ஸ் கொடுக்கிறான், தண்டனிட்டு பணியுங்கள் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடனே அட்டென்ஷன்ல வந்து சல்யூட் அடிக்கிறதா? அதுக்கு அர்த்தம் என்ன?
தண்டனிட்டு பணியங்கள்னா முகங்குப்புற கீழே விழுந்து வணங்கு என்ன அர்த்தம்? அப்படியே சாஷ்டாங்கமா எல்லாம் விழு அவனுக்கு முன்னால. உடனே அந்த அரசவையில் இருந்த பார்வோனை தவிர அவ்வளவு பேரும் அப்படியே முகங்குப்புற விழுந்தான். இவன் கிராஸ் பண்ணி வெளியே போனான். அங்க போத்திபாரும் விழுந்த ஒரு ஆள். அடுத்து கொஞ்ச தூரம் போனா யாரு விழுந்து கிடக்கா? யாரு? போத்திபார் மனைவி விழுந்து கிடக்குறா. இந்த அபிஷேகம் அன்னைக்கே அவனுக்குள்ள இருந்து அவனை மதிப்பு வாய்ந்தவனாய் மாற்றினது. நேரம் வரும் பொழுது கர்த்தர் தூக்குவார். அதை பத்தி நீ கவலையே படாத. அப்படினால இந்த அபிஷேகத்தின் நிறைவை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அடுத்து பேர் என்ன? பர்மெனா. பர்மெனா பர்மெனா நிலையான, கான்ஸ்டன்ட். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை அசைய விடாது. ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே சோர்ந்து போயிடுவான். இந்த டச் மீ நாட் தெரியுமா? தொட்டால் சினுங்கி. நீங்க அது போய் நீங்க தொடவே வேண்டாம், தொடாமலே அது சினுங்கும். அந்த செடி ஊதி பாரு, ஊதுனாலே அது சினுங்கும். அதை தொடத்தான், தொட்டு மிதிச்சு எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பூன்னு ஊதுனா போதும், உடனே நம்ம ஆளுங்களோட அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துல நீ நிலையானவனா இருக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீ அபிஷேகத்துல நீ வரும்போது உன்னை யாரும் அசைக்க முடியாது. உன்னை பரியாசம் பண்றாங்க, உன்னை துக்கப்படுத்துறாங்க. என் முகத்தை உமிழ்நீருக்கு நான் மறைக்கவில்லை. என் முகத்தை நான் எப்படி மாத்திக்கிட்டேன்? கற்பாரை போல மாற்றி. துப்பிட்டு போனா துப்பிட்டு போ, போயிட்டே இரு, அவ்வளவுதான். நீ உனக்குள்ள இந்த பர்மனா அப்படின்னா அந்த அபிஷேகம் அவனை நிலையானவனாய் மாற்றினது. அசையவே மாட்டான். சீயோனுக்கு அசைவே கிடையாது. அது எப்பொழுதும் அது அசையாத பர்வதம், அது என்றென்றும் அசையாத பர்வதம். கர்த்தரை தன்னுடைய வலது பரிசத்தில் வைத்திருக்கிற மனுஷன் சண்டே ஸ்கூல் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. உன் குடும்பத்தை பிசாசு அசைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நீ அபிஷேகத்துல இருந்து பாரு, அவன் போட்டு அசைச்சு அசைச்சு பார்த்துட்டு சும்மா உட்காந்து போயிடுவான். ஏன்னா அவனால எதை அசைக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அசைக்க முடியாது. அபிஷேகம் உன் குடும்பத்தை அசைய விடாது, உன்னுடைய ஊழியத்தை அசைய விடாது, உன்னுடைய குடும்பத்தை அசைய விடாது, உன்னுடைய தொழிலை அசைய விடாது. அது உன்னை நிலையான சக்தி. அது அபிஷேகம் நிறைவு. அந்த பர்மனா அவனை நிலையானவனா நிறுத்திட்டு. இவங்கெல்லாம் சபையில அப்படி பயங்கரமா எழுப்புதெல்லாம் காட்டல, ஆனா அழகா கர்த்தர் அவங்களை கனப்படுத்தினாரு, அவங்கள உயர்த்தினாரு. அவங்க எப்பவும் ஆயத்தமா இருந்தாங்க. எனி டைம் அவங்க மதிப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. எவ்வளவு அசையாத நிலையான ஒரு சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். கடைசியாக நிக்கோலான்னு சொன்னா ஜனத்தின் மேல் வெற்றி சிறந்தவன். இன்னைக்கு பிரச்சனையே நமக்கு ஒரு பக்கத்துல பிசாசு, ஒரு பக்கத்துல மாம்சம், ஒரு பக்கத்துல உலகம், இன்னொரு பக்கத்துல நமக்கு கூட இருக்கிற ஜனங்கள். ஜனங்கள் மத்தியில இருந்து தான் பயங்கர பிரச்சனை. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆனா அபிஷேகத்துல வருந்த பொழுது இவன் ஜெயிச்சது ஜனத்தின் மேல் ஜெயம் சிறந்தவன். அதான் முக்கியம். ஜனத்தை தான் ஜெயிக்க முடியல. பிசாச கூட எதிர்த்து நின்று முழங்கால நின்று 3 நாள் உபவாசம் போட்டு அடிச்சு வின் பண்ணிடுறான். ஆனா தான் கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா, அவனுக்கு அதை தாங்கவும் முடியல, சகிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நிக்கோலான்னு சொன்னா இந்த அபிஷேகம் ஜனத்தின் மேல் ஜெயம் சிறந்தவன். எந்தெந்த ஜனங்கள்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களை அவ்வளவு வரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமா? டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு 45 மினிட்ஸ் இல்லைன்னா 40 மினிட்ஸ் முழங்கால நின்று ஒடிச்சிடணும், கால் ஒடிஞ்சிடணும். அபிஷேகம் வராம தயவு செய்து யாரும் வெளியே போயிடாதீங்க. நேற்று அபிஷேகம் பெற்றவங்களாம் கை வைத்துனா பாதி பேர் என்கிட்ட முடிஞ்சு அங்க அடிக்கிறான். எங்க கூட்டம் முடிஞ்சு சாப்பிடுற இடத்துல எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. நான் சொன்னேன் அங்கெல்லாம் சொல்லணும், இங்க சொன்னதுக்கு அப்ப மைக்கு அங்கதான் கொடுக்கணும். அப்படியா? நீங்க வெக்கப்படவே கூடாது. இப்ப உலகத்துல நீங்க ஒரு போட்டியில போறீங்க, ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே பிரைஸ் கொடுக்கறது கூப்பிட்டா நான் வர மாட்டேன் அப்படின்னா சொல்லுவீங்க? உங்க பேரை சொல்லாம போயிட்டா உங்களுக்கு அழுக வர்றத பாருங்க, என்னை கேவலப்படுத்திட்டான், நான் பிரைஸ் வாங்கி என்னை கொண்டு வந்து கொடுக்கல, இப்படிதான் சொல்லுவோம். ஏன்? அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி எழுப்பி நில்லு, சொல்லு, பிசாசு ஓடட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் பைபிள்லாம் மூடி வச்சிருங்க, பிள்ளைங்களை எல்லாம் ஒதுக்கிருங்க. கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தல கால விசுவாசிகள் மேல், அந்த ஸ்தேவான் மேல், அந்த பிலிப்பு மேல், அந்த பிராகோர் மேல், நிக்கானோர் மேல், தீமோன் மேல், பர்மனா மேல், நிக்கோலா மேல் இருந்த அந்த பரிசுத்தாவின் நிறைவை நான் கேள்விப்பட்டேன்.
அதே நிறைவு இன்றைக்கு எனக்கு தாரும். யாருக்கெல்லாம் தேவை? ஊழியக்காரங்கள்லாம் அப்படியே இந்த சப்புன்னு உட்கார்ந்துட்டு நீ கூட்டத்தை நாசம் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா எழும்பி போயிடணும், ரூம் ஓடிடணும். அபிஷேகம் இல்லாத ஊழியக்காரங்கள்லாம் எழும்பிடு, நின்னா அடிச்சு நீ ஜீவனை கொடுத்து எனக்கு சப்போர்ட்ல நிக்கணும். கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவை இந்த கூட்டத்தில் தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு மேலும், பரிசுத்தாவின் வல்லமை அல்ல, பரிசுத்தாவின் நிறைவு. ஏற்கனவே நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெறாதவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் அபிஷேகத்தை தருவார். ஆமென். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது கேட்கிற உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாய் கர்த்தர் பரிசுத்தாவி பெறாதவர்களை அபிஷேகிப்பார். அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு நிறைவுக்காக நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஜனத்தின் மேல் ஜெயம் சிறந்தவர்களாய் உங்களை மாற்றக்கூடிய நிறைவு, நிலையாய் உன்னை நிறுத்தக்கூடிய சக்தி, உன்னை மதிப்பு வாய்ந்தவனாய் நிறுத்தக்கூடிய வல்லமை, உன்னை எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாய் மாற்றக்கூடிய ஜீவன், வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமை, ஜீவனுள்ள சாட்சியாய் உன்னை மாற்றக்கூடிய சக்தி, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் நிற்கக்கூடிய மரிக்கக்கூடிய சக்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? ஓ, கர்த்தர் உன்னை நேசித்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நீ தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முழங்காலை அவர் காண்கிறார். உன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் அறிகிறார். உன் கை உயர்த்துதலை கண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவு வரும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. பரிசுத்தாவியின் நிறைவு. Hallelujah. பரிசுத்தாவியின் நிறைவு. பரிசுத்தாவியின் நிறைவு. Yo Ramaka Shanam Tira. Amen. Shara Mania. Amen. Ida mana sabahaniara. Eilabania. Hallelujah. Akeni abhishekam. Hallelujah. பரிசுத்தாவின் நிறைவு. சந்தேகப்படாதே, அவிசுவாசப்படாதே. உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை. கர்த்தர் உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் முத்திரை போட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய நாமத்தை உன்மேல் எழுதிக் கொண்டிருக்கிறார். சாத்தான் தோற்று போனான். சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை சாத்தான் உன்னை புடைத்தான். இன்றையிலிருந்து சத்துருவை நீ ஆவியானவர் உதவியோடு புடைக்க போகிறாய். ஆமென். இதுவரை சாத்தான் உன்னை புடைத்தான். உன்னோடு போராடின வல்லமையை
ஆண்டவர் புடைக்க போகிறார், அழிக்க போகிறார், நொறுக்க போகிறார். உன்னை கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Tidabaka, 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 tidabaniaka, tidati. உனக்கு விரோதமான வல்லமையை கர்த்தர் நிர்மலமாக்கி இருக்கிறார். சந்தோஷப்பட்டு களிகூரு. கர்த்தர் ஜெயத்தின் அபிஷேகத்தை உனக்கு தந்து விட்டார். உலக மாமிச பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆமென். சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். சாத்தான் தோற்று போனா. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போறதனால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போறதனால். சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போனா. தோற்று போன வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போறதனால். சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போறதனால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போறதனால். சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போறதனால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போறதனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோபானியா. ஆமா, ஆமா. இப்பொழுது இங்க நீங்க ஆவியில ஜெயிக்கிறீங்க. 8:28. இதே நேரத்தில் உன் பிசினஸ்ல எங்க போராட்டமோ அங்க ஆவியானவர் ஜெயிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நீங்க அபிஷேகத்துல ஜெயிக்கிற அங்க அந்தந்த ஸ்பாட்ல ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்காக ஒரு தகப்பன் இயேசுவிடம் வந்தான். பிள்ளை செத்து போயிட்டு அடுத்த செய்தி வந்துருச்சு. உடனே இயேசு சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பான்னு சொல்லிட்டார். இவன் அடுத்த நாள் தான் வீடு போய் சேர்ந்தான். வீட்டுக்கு போய் சேர்ந்தா பிள்ளை எழும்பி உட்கார்ந்துட்டான். அவன் விசாரிச்சான், எப்ப இது நடந்ததுன்னு. நேத்து இத்தனை மணிக்கு நடந்துச்சு. இப்ப 8:30 உனக்கு ஜெயம் இங்க கிடைக்குது. அங்க கர்த்தர் கொடி ஏற்றிட்டு இங்க அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இத்தனை பேர் ஆவில நிரம்பும் போது, இத்தனை பேர் புதிய அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இத்தனை பேர் ஆவியிலே நடனமாடி கொண்டிருக்கும் பொழுது, இத்தனை பேர் புதிய கிருபைக்குள்ளே கடந்து போகும் பொழுது, என்னால ஆவில நிரம்ப முடியலையே, எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையே, எனக்கு ஆதியில இருந்த அபிஷேகம் வல்லமே கிடைக்கலையே, நான் ஒரு
வெறும் குடம் போல காணப்படுகிறேனே, எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, விசுவாசம் வரவில்லையே, எல்லாம் என்னை விட்டு போனது போல நான் ஃபீல் பண்றேனே. ஒரு நிமிஷம், இப்படி இருக்கிற யாராவது இருந்தா உங்க நிலவரத்தை கண்ணை மூடி, யாரும் கண்ணை திறக்காதீங்க. நான் எவ்வளவோ துக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இது கிடைக்கலையே, போயிருச்சே, நம்பிக்கை விசுவாசம் குறைஞ்சு போய் ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க, வெக்கப்படாம கை வைத்துங்க. அருமையான சகோதரனே சகோதரியே, இதே போன்ற அனுபவம் பேதுருவுக்கு நடந்தது. சூழ்நிலைகளில் மறுதலித்து விட்டான், சூழ்நிலைகளில் சபித்து விட்டான், சூழ்நிலைகளில் சத்தியம் பண்ணி விட்டான், சூழ்நிலைகளில் ஊழியம் செய்ய முடியாது என்று கூட வாயை திறந்து சொல்லிவிட்டான். சூழ்நிலைகளில் அவன் பின்மாறி போய் மீன்பிடிக்க கூட போய்விட்டான். சூழ்நிலைகளில் நிர்வாணியாய் கூட மாறி போய்விட்டான். ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் அவனை தேடி வந்தார். ஒரு நிமிஷம், உயிர் தெழுந்து பிதாவின் வலது வாரிசத்துக்கு போக வேண்டியவர் இவனை தேடினார். சிலுவையை சுமக்க வேண்டியவன் திரும்பி போய்விட்டானே, சிலுவை சுமக்க வேண்டியவன் இடறி போய்விட்டானே, துக்கப்பட்டு போய்விட்டானே, மனுஷீகத்தில் சிக்கிவிட்டானே. ஏசு அவனை தேடி திபோரியா கடற்கரைக்கு போனார். அதே இயேசு உயிர் தெழுந்த வல்லமையோடு இந்த கூட்டத்தில் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமா, ஆம். பிசாசும் மனிதர்களும் உன் மனசாட்சியும் உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால் நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய். பிசாசு உன்னை குற்றம் சாட்டலாம், மனிதர்கள் உன்னை குற்றம் சாட்டலாம், உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றம் சாட்டலாம். இவைகளுக்கு அப்பால் ஆண்டவர் உன்னை தேடுகிறார். இதோ அவர் உன்னை நோக்கி வருகிறார். உயிர் தெழுந்த வல்லமையோடு, உயிர் தெழுந்த ஜீவனோடு, மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இதோ உன்னை தேடி வருகிறது. இப்பொழுதே உயிர் தெழுந்த வல்லமை உன்னை நிரப்பும். Hallelujah. Hallelujah. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை போகவில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை.
அல்லேலூயா. இந்த கூட்டத்துல எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, அந்த மேல் வீட்டுல இருந்த 120 பேரும் அபிஷேகத்தில் நிரம்பினாங்க. அதுபோல இந்த ஹால்ல இருக்கிற ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ எல்லாரும் அப்படியே நிரப்பப்படணும். ஆனா இன்னும் ஒரு சிலருக்குள்ள இன்னும் அந்த தடுமாற்றம் போராடிக்கிட்டே இருக்கு. ஒன்று செய், முழங்கால் போடு. இயேசு உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நீ சபிச்சிட்ட, நான் அதை குற்றம் சொல்லல. நீ சத்தியம் பண்ணிட்ட, அது சூழ்நிலையில நடந்துருச்சு. நீ மறுதலிச்சிட்ட, நான் உன்னை விட்டு விலகவில்லை. நீ திரும்பி போயிட்ட, ஆனா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டும். நீ என்னை நேசிக்கிறாயா என்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. வாயை திறந்து முழங்கால் போட்டு, மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாயா என்ற வார்த்தைக்கு ஆமாண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. கூட்டம் முடிய போது ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு கண்ணை மூடி, ஏசப்பா என் வாழ்க்கையில இத்தனை தரம் நான் மறுதலிச்சிட்டேன், அது எத்தனை தரம் எனக்கு தெரியல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இனிமே சாக வரை உம்மை மாத்திரம் நேசிப்பேன். நீங்க என்ன நேசிக்கிறீங்க, என்னை தேடி வந்துட்டீங்க. நான் இனிமே ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரமே நேசிப்பேன். வாயை திறந்து சொல்லு, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். ஆமா ஆமா. ஏன் நான் மனுஷனை நேசிச்சேன், பிள்ளைகளை நேசிச்சேன், புருஷனை நேசிச்சேன், ஃப்ரெண்ட்ஸை நேசிச்சேன், மனைவியை நேசிச்சேன், ஊழியக்காரங்களை நேசிச்சேன். ஆனா அதெல்லாம் அற்பமாய் போய்விட்டது. அது எல்லாம் குப்பை, அது வீண். எல்லாரும் என்னைய கை கழுவிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் சுவாமி, முழங்கால் போட்டு சொல்றேன், தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று சொல்றேன், இனி உம்மையே நேசிப்பேன். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். சத்தமா சத்தமா அடி வயிற்றிலிருந்து வரட்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல தெரியுமா? இந்த வார்த்தையை 3 விசை ஒவ்வொரு ட்ரிப் அவன் சொல்லும் போது, ஒரு ட்ரிப் சொல்லும் போது, 2வது ட்ரிப் சொல்லும் போது, 3வது ட்ரிப் சொல்லும் போது, இயேசு உடனே அவன் கையில அந்த ஊழியத்தை திருப்பி கொடுத்துட்டார். நீ ஒரு நிமிஷம், கிருபையை இழந்துட்டியா, நம்பிக்கையை இழந்துட்டியா, பரிசுத்தத்தை இழந்துட்டியா, பிரதிஷ்டையை இழந்துட்டியா, ஜெப ஜீவியத்தை இழந்து விட்டாயா, அபிஷேகத்தை இழந்துட்டியா, ஊழியத்தையே இழந்து விட்டாயா? நேசிக்கிறேன் என்று சொல்லு, உன் கையில் அப்படியே கொடுத்து விட்டு போய்விடுவார். முழங்கால் போட்டு வாயை திறந்து இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லு. உன் கையிலே கர்த்தர் கிருபை, அபிஷேகம், வல்லமை, பரலோகத்தின் ஆசீர்வாதம் அத்தனையும் தருகிறார். ஆமா ஆமா. திபோரியா கடற்கரையில் இயேசு வந்த பொழுது அவர் கர்த்தர் என்று கேட்டபோது பேதுரு சரியான வஸ்திரம் இல்லாதபடினால் தண்ணீரில் குதித்து விட்டான். திரும்ப கரை வந்து வேறு ஒரு துணியை உடுத்திக் கொண்டு வந்து நின்றான். இயேசு கேட்டார்,
என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் கடைசி கூட்டம் முடிய போது. நீ பதில் சொல்லிட்டு போ. உன் தேவனிடத்தில் பதில் சொல்லிவிட்டு போ. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன், முழு மனதோடு நேசிக்கிறேன், முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன், என் உயிராய் உம்மை நேசிக்கிறேன், அதிகமாய் அன்பு கூறுவேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன். ஆம், ஆம். உண்மையாய் ஒரு நிமிஷம், அங்க ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஒரு கொஸ்டின். இப்ப இங்க 1000, அங்க ஒரு 800 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 800 பேரிலும் அதிகமாய் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. உண்மையாய் முழங்கால் போட்டு சொல்லு, கை உயர்த்தி சொல்லு. இயேசு அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் உன் கையில கொடுத்துட்டு போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, ஏதாவது ஒரு மனிதனோ, உன்னுடைய தாயோ, உன்னுடைய தகப்பனோ, உன்னுடைய நண்பனோ, ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ உன்னை வந்து நேசிக்கிறேன்னு சொன்னா நீ என்ன பதில் சொல்லுவ? இல்ல, நான் இயேசுவை மாத்திரம் நேசிப்பேன். ஒரு நிமிஷம். சாது சுந்தர் சிங்க வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து அவருக்கு கல்யாணம் கட்ட போகிற பொண்ண அவருடைய ரூம்ல விட்டு 2 பேரையும் கதவை பூட்டிட்டாங்களா. நீ அவனுடைய இருதயத்தை எப்படி கரைக்கணுமோ கரைச்சு கல்யாணம் கட்டிக்கோன்னு சொல்லிட்டான். அந்த பெண் அழுதாள், இரவு முழுவதும் அழுதாள். கடைசியா சொன்னா, நீ என்ன நேசிக்கலையான். அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு, அவ்வளவுதான், ஒரே ஒரு இருதயம் தான், அது இயேசுக்குன்னு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், ஆல்ரெடி அது போயிடுச்சு, கொடுத்தாச்சு. இனி என்னால வேற யாரையும் நேசிக்கவே முடியாது. இன்னைக்கு நீ இயேசுவை நேசிக்கிறேன்னு உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டாய். இனி வேற யாரையும் உன்னால் நேசிக்க கூடாது, நேசிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவை மாத்திரம்தான் என் ஜீவன் போகும் வரை நேசிப்பேன் சொல்றவங்க கை வைத்துங்க. வேற யாரு வந்து சொன்னாலும் நான் நேசிக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அப்படி தைரியமா சொல்ல முடியும்? அந்த சத்தத்தை மட்டும் கர்த்தர் கேட்கிறார். அவர்களை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவர்களுக்கு ஒரு அபிஷேகம், என்றென்றைக்கும் நேசிக்கும் அபிஷேகம்.